ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து போன வாரம் சனி ஞாயிறு எடுத்தது தான். நம்ம வேளாங்கண்ணி போயிருந்தோம்ல, அதுக்குள்ளே லாங் வீடியோ தான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. நம்ம எப்போவுமே வருஷம் வருஷம் ஆவணி மாதம் அந்த திருவிழா டைமில் வேளாங்கண்ணி போகிறது தான். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் அப்புறம் போகலாம் ஒரு ஆளுக்கா லீவு கிடைக்கல அப்படின்னு தள்ளி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேளாங்கண்ணி நம்ம ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா அண்ணன் மனசு வைக்கணும். அவன் மனசு வச்சு வாங்கன்னு கூப்பிட்டா தான், நம்ம பிளான் பண்ணாலாம் நடக்காது. திடீர்னு தான் ஃபோன் பண்ணி ஈவினிங் போகிறேன் வா அப்படின்னு சொன்னான்னா, அதோட கட்டுச்சோறுலாம் கட்டிட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. வீட்டில் இருந்து கரெக்டாக 9:30க்கு கிளம்புனோம். அங்கே ஒரு 1:30க்கு ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். போகும்போது நல்ல பயங்கரமான மழை. அப்போயே நினச்சேன் வேளாங்கண்ணியில் மழை பெய்யுதோ அப்படின்னு. பட் தூத்தல் தான் விழுந்துச்சு. பட் இருந்தாலும் கச்ச கச்சன்னு இருந்தது. நம்ம எப்போவுமே போயிட்டு அந்த திண்டு மாதிரி கட்டி போட்டிருப்பாங்களே தூங்குறதுக்கு, அந்த இடத்துல நைட்டு தூங்கிட்டு காலையில் கட்டுச்சோறு கட்டியிருக்கோம்ல, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், அங்கே தான் போவோம். பட் வந்து எல்லாமே ஈரமாக இருக்கும், ஒன்றும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜ் மாதிரி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், அந்த காட்டேஜ் மாதிரி. பட் வந்து நம்ம இடத்துல தேடி பார்த்தோம், சரி ரூம் தான் கிடச்சிச்சு. சரி அங்கேயே ஒரு ரூமே புக் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணியில் இல்லை, எங்கேயுமே நம்ம ரூம் புக் பண்ணிலாம் பண்ண மாட்டோம். பட் இதுதான் ஃபஸ்ட்டு, ஆப்ஷனே இல்லை. அதனால தான் இங்கே புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்குமே தூக்கமே இல்லை, ட்ராவல் பண்ணிட்டு வந்தனாலயா இல்லை இது புது இடமானுமே தெரியலை. காலைல எழுந்திரிச்சுமே டீ போட்டு குடிச்சிட்டு தண்ணி எல்லாமே கீழேயே அவங்களே வச்சுருக்காங்க. பட் அமௌண்ட்டு மட்டும் கொடுத்து வாங்கிக்கிறணும். ஒரு தண்ணி கேன் 60 ரூபா அப்படின்னு செல்வா 2 தண்ணி கேன் தூக்கிட்டு வந்தான். எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். டிவியுமே ரூமில் இருந்தது, ரிமோட்டுமே கையில் கொடுத்துருவாங்க. அண்ணன் தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். நமக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பசிச்சிருச்சு. அப்பாவுக்குலாம் ரொம்ப வேகமாகவே பசிச்சிருச்சு. நம்ம தான் ஆல்ரெடி கட்டிச்சோறு கட்டிகிட்டே தானே வந்தோம். புளி சாதம், லெமன் சாதம், ப்ளஸ் வந்து பக்கோடா, கருவாடு பொரியல், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், வெள்ளைப்பூடு ஊறுகாய், ஆமாம் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். நல்லா இருந்தது இந்த டைம். நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி செல்லம்மையும் காலையில் ஒரு 5 மணிக்கே எங்கள் அப்பாவை எழுப்பிட்டான். தாத்தாவா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு. போய் எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எந்தெந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்குது, கார் இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி அங்கேயே ஒரு கார் பார்த்துட்டு அப்பாட்ட கேட்டிருப்பாங்களா, அப்பா காசு எடுக்காமல் சும்மா தான் போனாங்களா, வாங்கலாம். அதனால் தூங்கி எல்லோரும் எந்திரிச்சதும் அடம் பிடிச்சி மச்சானை கூட்டிகிட்டு போய் அவன் எந்த கடையில் பார்த்தானோ அதே கடையில் போய் ஒரு ட்ரெயின் மாடல் வாங்கிட்டு வந்தான். அண்ணன் தான் என்னென்னமோ பண்ணி அது ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் இன்றைக்கி என்னென்ன பண்ணலாம், என்ன சமைக்கலாம், எங்கெங்கே போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான், அக்கா, மச்சான், செல்வா எல்லோரும் உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் தான். போன டைம் நல்லா பெரிய பெரிய மீனாக வாங்கியாச்சு. அதனால் இந்த டைம் சின்ன மீனாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அண்ணா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. போய் நாங்கள் மீன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு. அம்மா அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம சாப்பாடு சமைச்சு ரெடியாக வச்சுருவோம், வந்ததும் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு அங்கிட்ட சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடியிலேருந்து பார்த்தா பீச் அப்படியே தெரியும். நான் காலையில் எல்லாருமே பார்த்துட்டாங்க போல, நான் தான் லேட்டாக போனேன். ஓ, கடல் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பக்கத்தில் கீழே கரண்ட் கம்பியில் 2 காக்கா ஒன்று கூடு கட்டிக்கிட்டு இருந்தால் அதை பார்த்தேன், இதுக்கு மட்டும் கரண்ட் அடிக்காதோ பரவாயில்லையே அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே செல்வா மீன் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா சமைக்கிற ஐட்டம்ஸ் இந்த காய்கறிகள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தான். எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பாப்பா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தான். வந்ததுமே எல்லாருக்குமே பாதி பாதியாக கட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கும் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தான். அப்படியே சாப்பிட்டுட்டு அம்மா வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆளுக்காலும் ஒரு வேலை அங்கிட்டும் எல்லாமே பண்ணியாச்சு. அடுப்பு, சிலிண்ட்ரு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்கன்னா அதுவும் வாடகை தான். அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்தது. 2 மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒன்று எங்கே போனாலும் நம்ம குடும்பம் கெளுத்தி தான். கெளுத்தி நம்ம வீட்டில் மச்சான், செல்வா, அண்ணன் எல்லாருக்குமே கெளுத்தி மீன் ரொம்ப பிடிக்கும். கெளுத்தி மீனும் அப்புறம் இன்னொரு மீன் பொரிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அம்மா வீட்டிலேயே சொன்னாங்க, அங்கேயும் போய் கெளுத்தி மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, அது உங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வாங்கிட்டு அம்மா எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கா ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. செல்வா வந்து மேபி எங்கே போனாலும், யார் வீட்டுக்கு போனாலுமே சரி, செல்வாவுமே சரி, மச்சானுமே சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன வேணும், என்னத்தா வேணும் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்குமே அந்த ஹெல்பிங் மைண்டு இருக்குது. ஏன்னா கேர்ள்ஸ் தானே சமைக்கிறது, நமக்கு என்ன வேலை, நம்ம பாட்டில் டிவி பார்ப்போம் அப்படிலாம் இல்லாமல் எங்கே போனாலும் என்ன வேணும், என்னத்த பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பரவாயில்ல, அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு 2 மருமகளுமே நல்ல மருமகள் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான். அம்மா கெளுத்தி மீனை குழம்பு வச்சுட்டு இன்னொரு மீனை பொரிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் சமையல் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயும் செல்வா மச்சான் மறுபடியும் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து, செல்வா தான் சிக்கன் சமைச்சான். சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் வந்து 65 மாதிரி போட்டான். ஏன்னா செல்லம்மையனுக்கு மீனே பிடிக்க மாட்டேங்குது, மீனே சாப்பிட மாட்டேன்றான். அவனுக்கு சிக்கன் தான் பிடிக்குது. அதனால என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சிக்கன் சமைச்சிட்டு இந்த ட்ரெயின் தான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே பேட்ரி இல்லை போல், அது வந்து நட்டு போட்டு கலட்டுற மாடலில் இருந்ததா. இருந்தானே செல்லமையை போர் அடிக்கும் போதெல்லாம் அதை எடுத்து மாட்டி
கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பான். அதே தான் இவனுக்கு வேலையாக இருந்தது. பரவாயில்ல, நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவன் பாட்டுல இருக்கானே அப்படின்னு அவனையுமே விட்டாச்சு. ஃபைனலாக சமையல் ரெடி, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. மீன் எனக்கு அக்காவுக்கு கெளுத்தி மீன் பிடிக்காது. சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட மாட்டோம். மற்ற எல்லாருமே சாப்பிடுவாங்க. நமக்கு சிக்கன் இருந்ததா, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. நல்லாயிருக்கு, இதுவும் உருவு பிடிச்சி இருக்கிறதுக்கு. பட் என்ன, அம்மா தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம தோட்டத்தில் தானே பிடிப்போம். அது ஒரு மாதிரி மண், ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஃபேமிலி டூர் எப்படி ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இது வந்து ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவுக்குமே ஓகே, எல்லாமே உள்ளேயே கிடைக்கி உள்ளே இருக்குது, பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்குது, ஓகே அப்படின்னு அம்மாவே செட் ஆகிட்டாங்க. இப்போ வந்ததுலேருந்து ரூமில் சமைச்சு மட்டும் தான் சாப்பிட்டுட்ருக்கோமே தவிர இன்னும் நம்ம கோயிலுக்கு போகவே இல்லை. காலையில் வந்ததுமே அப்பாவும் செல்லமேனு மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம இன்னும் போகல. அண்ணா இல்லை, இவங்களோட போனாலே அப்படி தான். இங்கே இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு கடைக்கு போயிட்டு வர்றதே இல்லை. அவங்களால தான் இன்றைக்கி பாதி லேட்டு, சாப்பிடவுமே லேட் ஆகிடுச்சு, சர்ச்சுக்கு போகவுமே லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாமா, குளிக்க போகலாமா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. எங்கள் மச்சான் மூஞ்சி விட்ருன்னு இருக்கா, ஏன்னா எனக்கும் எங்கள் மச்சானுக்கு சண்டை. நாங்கள் 2 பேரும் எப்போவுமே இப்படி தான், ஏதாவது சொல்லி மண்டையாக பேசி சண்டை போட்டுக்கிட்டு ஆடுறது. கொஞ்சம் நேரத்துலேயே வாங்க கடலுக்கே போகலாம் அப்படின்னு நேராக கடலுக்கு போயாச்சு. நம்ம எப்பவுமே வருஷம் வருஷம் வேளாங்கண்ணி வந்துடுது. பட் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. கன்சீவாக இருக்கிறனால கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு. இதுக்கு முன்னாடி போன மாதம் பிளான் பண்ணோம். பட் வந்து அண்ணன் மனசு வைக்கலையா, வர முடியல. இந்த மாதம் வந்துட்டு கடலில் நின்றுட்டு குளிக்க சொல்லுவாங்களா, குளிக்க வேணான்னு சொல்லிடுவாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அம்மா பரவாயில்ல, கரையில் நின்று வெயில் மட்டும் நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மச்சான் தான் ரொம்ப நேரமாக வேணாம் குளிக்காத, கூட்டமாக இருக்கும், அப்புறம் அலை வந்து அடிக்கும், வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன அது எங்கள் மச்சான் சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன். வாங்க மச்சான் அப்படின்னு குளிக்க வந்தாச்சு. எப்படி செல்லமைனே எங்கள் அப்பாவும் ஒரே மாதிரி. கடல் அலை வந்தால் கூட கால் நனையக்கூடாதுன்னு எப்படி ஓடுவாங்க. அதே எங்கள் அப்பா கடல் பக்கத்துலேயே வரல, கொஞ்சம் தள்ளியே நின்றுச்சு. ஆத்தாடி நான் வரலப்பா அப்படின்னு. செல்லமையனை தான் செல்வாவும் மச்சானும் வம்படியாக கூட்டிகிட்டு போய் நான் பாதி கடலில் வச்சு மேலே அலசிட்டு இருந்தாங்க. அது ஒரு இதில் முக்கிட்டாங்க போல், அதோடு ஒரே அழுகு. ஆத்தாடி என்னால் நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அடம் பிடிச்சிட்டு வெளியில் வந்துட்டான். அக்கா குளிக்க வரலன்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு சில இடத்துல தண்ணி இந்த புது இடம்லாம் செட் ஆகாது, உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிருமா. அதனால் அவகிட்ட தான் ஃபோனு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் தான் குளிச்சுட்ருந்தோம். அம்மா ரொம்ப ஹாப்பி. அம்மா ஹாப்பினா நம்ம ஹாப்பி தானே. அம்மா ரொம்ப நேரமாக என் கூட தான் உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் சுக்குமல்லி காப்பியா அது வந்திருந்தது. சரி ஆளுக்கு அம்மா தான் கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வாங்கி கொடுத்தேனே. இவ்வளோ பண்ணியும் காசு கொண்டு வரல. ஐயோ, இந்த ஜிபே வந்ததும் போச்சு, கையில் காசே தாங்க மாட்டேங்குது. என் ஃபோனில் இருக்குது, ஃபோனில் இருக்குன்னு. அதுக்கு அவங்கக்கிட்ட ஜிபே இருக்கணும்ல. டீயை வாங்கி குடிச்சிட்டு அந்த நேரம் நிற்க சொல்லிகிட்டே இருந்தேன், எங்கள் அப்பா வரட்டும் அப்படின்னு. எங்கள் அப்பா எங்கேயோ நின்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்டேருந்து காசு வாங்கி கொடுத்தோம். நாங்கள் எல்லாருமே குளிக்கவும் அக்காவுக்கு ஆசை வந்துடுச்சு. அதோட அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நாங்கள் குளிச்சாச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. இங்கே குளிச்சுட்டு ரூமில் வந்து உப்பு தண்ணி தானே, அதனால் ரூமில் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வருஷம் வருஷம் ஒரு தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லுவோம்ல. அந்த தோட்டம் வந்து பழைய கோயிலுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது அந்த தோட்டம். அங்கே போனால் ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குவாங்க குளிக்கிறதுக்கு. அதோட எல்லாருமே போய் அங்கே போய் நல்லா குளிச்சாச்சு. அங்கே நல்ல தண்ணியாக இருக்கும், உப்பாகவும் இருக்காது, சவக்களிக்கவும் அளிக்காது, தண்ணி நல்லாயிருக்கும். அதனால தான் அம்மா அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் ரூமில் உப்பு தண்ணியாக இருக்கவும் டைம் இப்படி தான் வந்து இருக்குன்னு இருந்திருக்கு. லைட்டாக தூத்தல் விழுந்து நம்மளை ரூம் புக் பண்ண வச்சிருச்சு. அதுக்குன்னு தனியாக காசு கொடுக்க வச்சிருச்சு. நேராக அந்த இடத்துல தோட்டத்தில் இருந்தே ஒரு ரோடு இருக்குது, நேராக பழைய கோயிலுக்கு வர மாதிரி. அந்த லைனில் நெட்டுக்கு அந்த தேங்காய் பருப்பி அல்வா எல்லாருமே வந்துருந்தாங்க. இங்கே வந்து சாம்பிள் கொடுப்பாங்களா, அதுவே நல்லா நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு 1/4 கிலோனே ஒரு 4 கிலோ வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். சாம்பிள் மட்டுமே தனியாக ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்புறம் இந்த பொரி கடலை அது மாதிரிலாம் தனித்தனியாக அக்கா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும், அம்மா பக்கத்தில் கொடுக்கணும், நம்மளும் சித்தி மாமியா எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக அங்கேயே வாங்கியாச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேங்காய் பருப்பு எல்லாமே வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கே போனோம். நம்ம வருஷம் வருஷம் வேளாங்கண்ணி வந்தாலும் குடும்பமாக போய் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்டதே இல்லை. ஏன்னா அண்ணன் வந்து வருஷத்துக்கு ஒரு 4-5 டைமாவது வேளாங்கண்ணி வந்துடுவான். அதனால் போன வாரம் தான் வந்தேன் நீங்கள் போங்கன்னு கோயிலுக்குள்ளே வரமாட்டான். எங்கிட்டாவது கடை சைடு சுற்றிக்கிட்டு தெரியும். பட் இந்த டைம் அண்ணன் வந்துடுச்சு. அப்பா எனக்கு டயர்டாக இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் போட்டுக்க, நான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னது. ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலை. அதனால் அப்பா மிஸ்ஸிங்காக நாங்கள் மட்டும் தான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். மாதா அம்மாவை டெய்லி பார்க்குறேன், டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அவங்களோட இடத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரேன்னா, போனதுமே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு, நான் எப்போவுமே எந்த சாமிகிட்ட போனாலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு தான் நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னே நான் ப்ரே
ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா அவங்கள நம்ம தானே கேட்கணும், அவங்கள நம்ம தானே பார்த்துக்கிறணும் அப்படின்னு. அம்மா தான் ரொம்ப நேரம் உருகி உருகி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு பல கஷ்டம். யாரும் நினச்சி பிள்ளைங்கள நினச்சி தான் அம்மாவுக்கு பெருங்கவலையாக இருக்குது. போன வருஷம் நம்ம ஃபேமிலியோடு வந்திருந்தோம்ல, அப்போ வந்து ஊஞ்சல் கட்டிட்டு வந்தோம் அந்த மரத்தில் பாப்பாக்காக. இந்த வருஷம் நான் செல்வா சுட்டி போனது ரொம்ப ஹாப்பி. அடுத்த வருஷம் சுட்டியை கையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணோம். செல்வாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. பாப்பா இங்கே தொட்டி கட்டின இடத்த போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் ஒரு மாதிரி எதிர்பார்க்காதது கிடைச்ச மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருந்தது. அப்புறம் நேராக ரூம் சைடு வந்துட்டோம். பெரிய ஃபஸ்ட்டு வந்து பழைய கோயிலுக்கு போனோமா, அதுக்கப்புறம் புது கோயிலுக்கு போகணும்ல. இங்கே போயிட்டு நடந்து வந்ததே ரொம்ப டயர்டாயிருச்சு. அடுத்து புது கோயிலுக்கு போகணும்ல, அதோட புது கோயிலுக்கு வந்து நான், செல்வா, மச்சான், அக்கா, செல்லம்மையன் 5 பேர் தான் போனோம். எனக்குமே ரொம்ப தூரம் நடக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சுட்டியோடு வந்திருக்கோம் செல்வா, அதனால் எல்லா சாமியுமே எல்லா இடத்துலையுமே போய் கும்பிட்றணும் அப்படின்னு எனக்கும் ஆசை. ஒரு சில இடத்துக்கு போகல தான், பட் போகிற முடிஞ்ச இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தடவையும் சாமி கும்பிடும்போது சுட்டி முண்டிக்கிட்டே இருந்தாங்களா, அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது எனக்கு. அப்புறம் அங்கேயே ப்ரேயர் பண்ணிட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய கோயிலுக்கு வந்தோம். எனக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவுமே சேர்த்து தான் ப்ரேயர் பண்ணேன். எல்லாருமே நல்லதே நினைங்க, கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லது மட்டுமே பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, மனசுக்கு ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்த தான் தேடிட்டே இருந்தேன். ஏசப்பா கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு. புது கோயில்கிட்ட சைடில் தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு போன வருஷம் போய் பார்த்தா நிறையா இடத்துக்கு கூட இந்த வருஷம் போக முடியல. நம்மளோட அசால்ட்டு தனம் தான். நாங்கள் கொஞ்சம் நாளைக்கும் இருப்போம், மெதுவாக பார்த்துக்கலான் இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் பையன் எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது, கிளம்ப வச்சுட்டான். செல்லம்மா எனக்கு பர்த்டேக்கு எதுவும் ஸ்பெஷலாக வாங்கி கொடுக்கல, செல்வா இல்லாதனால. அதனால் அவங்கிட்ட தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னால். காரு தான் இதுலேயே நிறையா பொருள். இங்கே வேளாங்கண்ணி வந்துட்டு அவங்கவுங்களுக்கு யாருக்குமே வேண்டிய பொருள் அவ்வளோவா வாங்கவே இல்லை. என் செல்லம்மையன் தான் கார் வாங்கிக்கிட்டே இருந்தா. அவங்க தாத்தா ஒன்று, அவங்க அப்பா ஒன்று, செல்லப்பா ஒன்று, மாமா ஒன்றுன்னு எத்தனை கார் வாங்கிட்டு இருந்தான். அப்புறம் செல்வா வந்து அந்த ஜெபமாலை, பொரிக்கடலை எல்லாமே வாங்கிட்டு இருந்தான். எனக்கு என்ன வேணும் உனக்கு ஒன்று பிடிச்சது வாங்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு நமக்கு வாங்க மனசே இல்லை. அடுத்த வருஷம் சுட்டியோடு வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் பாப்பா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நான் தான் ஸ்பெஷலாக ஜிகர்தண்டா கேட்டேன். அது ஒன்று தான் கேட்டேன், அது வாங்கி கொடுத்தா. அந்த ஜிகர்தண்டாவோட டேஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ஓகே, சுமாராக இருந்தது. அப்படியே ஜிகர்தண்டா குடிச்சிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் வந்து 2 மணி வரை இருக்குது. சரி, நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு நைட்டு 2 மணி தானே அப்போ கிளம்பிக்கலான் இருந்தேன். ஆனால் எங்கள் அண்ணன் இப்போவே கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டான், ட்ரிப் இருக்குது அப்படின்னு. இவன் வேற நம்மளை ரொம்ப டார்ச்சல் பண்ணுறானேன்னு தான் இருந்தது. அப்புறம் என்ன, எல்லா மூட்டை முடிச்சையும் எல்லாத்தையும் எடுத்து திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய பேர் ரூமை பற்றி கேட்டிருந்தீங்க. ரூம் வந்து அந்த பீச் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஒரு பூங்கா மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் எஸ்வி பீச் ஹவுஸ் அப்படின்னு நல்லா இருந்தது. ரூம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஹாலில் ஒரு பெட்டு, ரூமில் ஒரு பெட்டுமே நல்லா புஜ்ஜுன்னு. உள்ளே கிச்சன் இருந்தது. அவங்களே சிலிண்ட்ரு, அடுப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதுக்கு தனியாக அமௌண்ட்டு. அது போக கீழே தண்ணி இருக்குது, அதுக்கு தனியாக காசு. எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும் அப்படின்னா கூட கொடுத்துருவாங்க. உள்ளே டிவி இருக்குது. பட் எங்களுக்கு ரூம் வாடகை வந்து 2000 ப்ளஸ் வந்து அந்த சிலிண்ட்ரு, அடுப்பு எல்லாமே ஒரு 500 வந்தது. தண்ணிக்கு தனியாக ஒரு கேன் 60 அப்படின்னு 2 கேன் தூக்கியிருந்தோம். அப்புறம் வந்து பாத்திரம் எக்ஸ்ட்ரா மீன் பொரிக்க ஒரு பாத்திரம் எடுத்துருந்தோம். ரூமுக்குன்னே சேர்த்து ஒரு 2700 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி மட்டும் தான் சரியான உப்பு. பட் கடல் பக்கத்துலேயே உப்பு தண்ணியாக தானே இருக்கும், நல்ல தண்ணி எதிர்பார்க்குறது தப்பு. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம ரூமுக்கு வர மாட்டோம், தோட்டத்துக்கு தான் போவோம். அதுதான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நான் ஏதாவது முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிருப்பேன், அதை மட்டும் மறந்துருப்பேன். எது தேவையில்லையோ அதை மட்டும் நொய் பேசிகிட்டு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கண்டினியூவாக என் வீடியோ பார்த்ததுக்கு உண்மையாக ரொம்ப நன்றிப்பா. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எப்போது மாதிரி ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருக்கேன். இந்த டைம் குடும்பத்தோடு வேளாங்கண்ணி போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி மாதாம்மா ஆசீர்வாதம் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.